₹2000 கோடி டேர்ன் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த சேஃப் கார்டுமே கிடையாது ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி. இந்த டிஜிட்டல் திருடுகளுக்கு இது ஹேக் பண்ணிட்டு சாதாரணம். நமக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னு நம்ம நினைப்போம். உதயநிதி ஸ்டாலினாலையும் தான் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவர்ஜனே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லைன்றீங்க. ஐயா, இது வந்து அரசியல் கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். நம்மளாம் இருங்க நம்ம வந்து தொழில் பண்ணுறவங்க. எருது பொண்ணு காக்கைக்கு தெரியாது. எருது பொண்ணு வந்து வலி வந்து எருதுக்கு தான் தெரியும், காக்கைக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் குமரின்னு இருக்கலாம் பணத்தை போட்டுட்டு. எப்பறம் அந்த பணம் அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி வலி இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பணம் கொடுத்தவனுக்கு 4 மாதமாக அந்த படம் வெளியில் வராத அவன் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்க பணத்துக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது அந்த பணம் கொடுத்தவனுக்கு அந்த முதலீடு செஞ்சவனுக்கு தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்து இந்த கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போ கிடையாது. இது வந்து நம்ம வந்து தொழில் பண்ணின்னு இருக்கோம். அந்த தொழிலில் வந்து இருக்கிற நலிவு சொல்லுகளை சர்க்காராண்ட சொல்லி தான் அதை போக்க முடியுமே தவிர இது இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய நேரங்கள் இது நமக்கு இல்லை சார். அதுக்கு நமக்கு அப்பாற்பட்டு சொல்கிற இது அதில் வந்து நம்ம தொழில் பண்ணுறவங்க தலையிட முடியாது, அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. கமல் சார் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட்ஸ் a systematic ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சிஸ்டமே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவரோட கருத்து இருக்குது. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அதுக்கு? இல்லை, அது நான் சொன்னேன்ல உங்களுக்கு. இப்போ வந்து மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஎல் ட்ராக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஈஸியாக மானிட்டிங் பண்ணலாம். வித்தின் 48 hours எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணலாம். இதை வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு இதாக நினச்சி அதெல்லாம் திரும்ப செல்லுபடி சொன்ன மாதிரி இல்லை. சிஸ்டம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி இல்லை சிஸ்டங்கிறது அவர் வந்து இண்டஸ்ட்ரி சிஸ்டத்தை இப்போ வந்து ஃபிலிமில் இருந்து சினிமா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுது. ஃபிலிமில் இருக்க வரைக்கும் ஃபிசிக்கலாக அது வந்து ஒன்றா இருந்தது, ஒருத்தர் கண்ட்ரோல் இருந்தது. அதனுடைய நிச்சயமாக ரிலீஸுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது ஃபிசிக்கலாக எங்கள் கையிலே இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் மாறும்போது டிஜிட்டலாக மாறுச்சு. டிஜிட்டலாக மாறும்போது இது பேன் இண்டியா படமாக இருக்குது. இது யாருக்குரிய சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில் இந்த படத்தோட ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து த்ரூ இன்டர்நெட்டில் தான் இவங்க வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒன்றா ஃபிசிக்கலாக கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ஹேக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும். அதாவது இந்த டிஜிட்டல் திருடுகளுக்கு இதை ஹேக் பண்ணுறது சாதாரணம். நமக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ இந்த மூலம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் இந்த ஹேக் பண்ணுறது வந்து இது இவ்வளோ பெரிய சுத்தாக இருக்கும்போது இப்போ ஒரு ₹1 கோடி ரூபாய்க்குன்னா அவன் அவ்வளோ பெரிய செலவு பண்ண மாட்டான். இது ஒரு 400-500 கோடி ரூபாய் சொத்து வந்து இது இருக்குன்னா இது எப்படி வந்து ஹேக் பண்ணலாங்கிறது அவங்க டச்சமாக உள்ளே வருங்க. அப்போ அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் இப்போ கமல் சாரோட இது வந்து அதான் கவர்மெண்ட் சிஸ்டத்தை அவர் இன்வால்வ் பண்ணல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகு ஒருத்தர் இப்போ நம்ம அனுப்புகிறப்போ ஈவன் வந்து ரீரெக்கார்டிங் தேட்டர் கூட இப்போ நெட்டில் அனுப்பிச்சிடுறோம், வாய்ஸை நெட்டில் அனுப்பிச்சிடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து அது ஈஸியாக போய்ட்டு நினைக்கிறோம். இப்போ இதன் மூலம் வந்து என்னென்னா இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ப்ரொடெக்டட் சர்வர்லேருந்து இது அனுப்பணுங்கிறது வந்து ஒரு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு வந்துருக்கு. உங்களுக்கு ஜென்ரலாக ஃபோன் எல்லாமே ஆக்ட் பண்ணுறாங்களே சார். டெக்னாலஜி நீங்கள் அந்த அளவு டெவலப் ஆகி போயிட்டோம்னா அதுக்குண்டான பாதுகாப்பு தான் இப்போ நம்ம தேடணும். அது வந்து சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் தவிர இண்டிவிஜுவல் பர்சன்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்த சொன்னீங்கல்ல ப்ரொடியூசர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா இது வந்து ₹500 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு படமா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அறிக்கை கொடுத்துருந்தாங்க சென்சார் இஷ்யூ. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து முடங்கின மாதிரி, அவருக்கு வந்து லாஸ்ங்கிற மாதிரி. அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? அவர் அப்செட் ஆகிருக்கார் சார். ரொம்ப எப்படி சார் பெரிய ஒரு பேரிழப்புல சார் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இல்லை ஒரு கோடி 5 கோடி 10 கோடி கிடையாது, வந்து கிட்டத்தட்ட வந்து பல 100 கோடி ரூபாய். இது வந்து ஓவரால் இது என்னன்னே தெரியாது வந்து பாரு. அவர் அதனால பேசவே முடியல, வந்து அவ்வளோ ஃபீல்ல இருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. படத்துக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நீங்க என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கலாம்னு இருக்கீங்க? நீங்க உங்களோட தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? இல்லை சார், நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் தனிப்பட்ட முறையில் முடியாது. ஏன்னா தொழிலாளர் சம்பளத்திலேருந்து டெக்னீஷியன்ஸ்க்கு அந்த எடிட்டர்ஸ்லேருந்து அடுத்து ரீகடிங் போகக்கூடிய இடத்துக்கு எஃபெக்ட்ஸ் போடக்கூடியதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் போது அடுத்து இனிமேல் எப்படி செக்யூர் கோடில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்வாகிகளாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து வந்து பேசி நீ அடுத்த கட்ட போகக்கூடிய ஃபார்மேட்டில் அப்படி பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபோனில் வந்து பேமெண்ட்டே ஆக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. டேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரையும் வந்து எதுவும் கைட் பண்ணாமல் ரசிகர்களை மட்டும் யாருமே வந்து படம் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இன்ஸ்டா போட்டிருக்காரு.
அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா அவர் சொன்னது சரியா இல்ல வந்து யாருமே வந்து கிளைம் பண்ணவே இல்லை, அவங்க ரசிகர்கள் மட்டும் டவுன்லோட் மட்டும் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார், என்னன்னா இல்லை இன்சிடென்ட் நடந்துருச்சு, இன்சிடென்ட் நடந்து போச்சு வந்து. அதாவது எப்பவுமே நீ ஒரு கோபமாக சொல்கிறத காட்டிலும் ஒரு ரெக்யூஸ்டாக சொன்னீங்களா வச்சு அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பாதிப்போட வழி வந்து ஒரு கிரியேட்டராக ஒரு டைரக்டராக அவருக்கு ஒரு இதற்கு வந்துட்டு இதை தாண்டி அவர் எந்த ஆஸ்பெக்டில் பேசியிருப்பாருன்னா ஒரு பல நூறு ரூபா இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரோட இது ஒரு லைஃப் அங்கே இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இருக்குது. அதனால அவர் ரெக்வஸ்ட் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. ஒரு மரியாதை எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாரும் கன்சிடர் பண்ணுவாங்க, அந்த ஃபேன்ஸும் சரி பப்ளிங்கிறவங்கள சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. சார், இப்போ மத்திய மாநில அரசியலில் போயிட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்க போகிற நீங்கள் அந்த சமயத்தில் திரைப்படத்தின் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் வருவாங்களா? கண்டிப்பா இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் அவங்களும் இண்டஸ்ட்ரி தானே, நிச்சயமா எல்லாரும் கலந்து தான் போகும். கலந்து அதாவது இப்போ ரிலீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு மேல நீங்க ஏதாவது கட்டுக்கோப்பா விற்க கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா சேர்ந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் சார் எல்லாமே ஒரு முயற்சி தானே சார். இப்போ முயற்சி தானே, அதாவது யாருமே வந்து தெரிஞ்சு இது பண்ண மாட்டாங்கல்ல. முயற்சி இப்படி ஒரு தொழில் திருப்பி அடிபட்டுன்னு இருக்கும் பொழுது நம்ம குமரலை எங்கேயாவது கொட்டி ஆகணும். அது இருக்கிற ப்ராப்பர் இடம் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்லேயும் நம்ம கடமை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ரீச் பண்ணணும். ப்ரெஸ்ஸில் போனால் தான் சார் அதை ரீச் ஆகும். என்ன தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலும் இது ஒரு பப்ளிக் இஷ்யூவாக ப்ரெஸ்ஸில் வந்தால் தான் இது ரீச் ஆகும் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு. அப்போ தான் நாங்கள் கொடுக்க போகிற மனுவும் எடுபடும். இது வந்து இப்போதைக்கு போய் அந்த ப்ரொடியூசர் ஆண்ட பேசினா அவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஃபோன் நீங்கள் பண்ணிங்கன்னா கம்முன்னு இருக்கிறார். அவர் என்ன பண்றது பாவம். குழுலாம் சேர்ந்து படம் ரிலீஸ் பண்ண விடாம தட்டி வச்சிருக்காங்க. நீங்கலாம் சேர்ந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி போறீங்களா? ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அதெல்லாம் இப்போ ப்ரொடியூசர்ஸும் முயற்சி பண்ணி தான் இருக்காங்க. இப்போ நீங்க உள்ள வந்து சொல்றீங்க, பேசுறீங்க அவங்களுக்காக, அதுக்காக கேட்குறேன். கண்டிப்பா இல்லை இதுக்கு அடுத்த கட்டமாக நான் வந்து எல்லாரும் கூட்டமைப்பில் எல்லாரும் உட்காந்து உங்களுக்கு இதுக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நான் பண்ணலாம், ஏன்னா பாதிப்பு நடந்திருக்கு, அந்த பாதிப்புக்கான சொல்யூஷன் அடுத்து உட்காந்து நிர்வாகிகள் எல்லாம் உட்காந்து பேசும் கூட்டமைப்பு சார். அதான் சார், இதுக்கப்புறம் வந்து தியேட்டர் அசோசியேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சேர்ந்து வந்து இனிமேல் இது அடுத்து நடக்கக்கூடாதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரெப்ரசன்ட் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போய் மாநில அரசுக்கு மத்திய அரசும் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த சேஃபுமே இல்லை. திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு சேஃப் இருக்குது. ஆனால் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு 2000 கோடி ரூபா டேர்னர் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த சேஃப் கார்டுமே கிடையாது. ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி ஒர்க் பண்ணக்கூடிய யாருக்குமே கிடையாது. அதனால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் லெட்டர் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சார், இப்போ நடிகர்கள் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நடிகர் சங்கம் வந்து இந்த விஷயத்தில் எதுவும் கண்டன அறிக்கை கொடுக்கல, அதுக்கு ஏதாவது கருத்து சொல்லலைங்கிற வருத்தம் இருக்காங்க. இல்லை அப்படி இல்லையே, ஒரே சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு பெரிய நடிகர், அவருக்கு நன்றி சொல்கிறேன். இல்லை சொல்லி முடிச்சிடறேன். இல்லை இப்போ விஷால் கொடுத்துருக்காரு, நடிகர் கார்த்திக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு கொடுக்கலாம், இல்லை சாயந்தரம் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அதான் சாயந்தரம் கொடுக்கலாம், இல்லை ஒருவேளை நாளைக்கு காலையில் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு.